ஹலோ கைஸ், வெல்கம் டு மைகிலம் vlogs. இன்னைக்கு உளுந்து வச்சு ஒரு இனிப்பு வடையும் கார வடையும் செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு படிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதை கிரைண்டரில் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியாக ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் இனிப்பு வடைக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டினீங்கன்னா நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா உளுந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக 1 கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதனால் 3/4 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு கலரி வச்சுக்கோங்க. நான் கடாயில் எண்ணெய் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாவை நல்லா கலர்னதுக்கு அப்புறமா சின்னதாக பால்ஸ் மாதிரியும் போடலாம். நீங்கள் இல்லை வடை மாதிரி தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2மே தான் போட்டிருக்கேன். இதை ஸ்லோ ஃபயரில் வச்சு மெதுவாக வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கறனாட்டி சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடை ரெடி ஆயிடும். அடுத்தது கார வடைக்கு அதே கிரைண்டரில் உளுந்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கோசரம் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, சீரகம், மிளகு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு சின்னதாக உருட்டி சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடை ரெடி ஆயிரும். இது சாம்பார், சட்னி அப்படின்னு எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.